பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு மாதம் ஓடிவிட்டது. ஜனவரி மாதம் முழுவதுமாக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தோம். இந்த நாளில் கூட பிப்ரவரி மாதத்தில் காலெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா தேவனே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. அப்பா தேவனே, இந்த பிப்ரவரி மாதம் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எத்தனையோ காரியங்கள் கர்த்தாவே தேவரே, அப்பா நீர் அப்பா இந்த மாதத்தில் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக நன்றி. அப்பா புதிய காரியங்களையும் புதிய தொடக்கங்களையும் அப்பா புதிய கர்த்தாவே தேவரே அப்பா எல்லா எங்கள் வாழ்க்கையில புதிதாக நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நீர் அப்பா கர்த்தாவே செய்ய போகிறதற்காக நன்றி. துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தில் கூட கர்த்தாவே தேவரே எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. அப்பா தேவரே அப்பா உமக்காக கர்த்தாவே தேவரே அப்பா பிரத்யேகமாக கர்த்தாவே எக்ஸ்க்ளூசிவாக கர்த்தாவே உமக்காக அப்பா நாங்கள் அப்பா உமக்காக உண்மையாய் இருந்து வாழ நீர் கிருபை தாங்க. உம்மோடு நடக்க நீர் கிருபை தாங்க. அப்பா எங்கள் அப்பா தேவரே மட்டுமாக போன மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. எத்தனையோ காரியங்களிலிருந்து அப்பா கர்த்தாவே எங்களை காப்பாற்றி, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த பொழுதும் அப்பா தேவரே அதிலிருந்து அப்பா தேவரே எங்களை விலக்கி காத்து கொண்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மையே நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே தேவரே. இந்த ஞாயிறு ஆராதனை உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசு. நீங்களை கற்றுத்தாங்க, போதித்தாருங்க ஆவியானவரே. நாங்கள் கர்த்தாவே எங்கள் ஆராதனை பாடல்கள் மூலம் கர்த்தாவே தேவரே அந்த நேரத்தில் கூட நீரின் பிரசன்னம் முழுதுமாக எங்களை நிரம்பி இருக்கட்டும் ஆவியானவரே. பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. நாங்கள் கர்த்தாவே தேவரே அந்த பரிசுத்த சமூகத்தில் வர நீர் கிருபை தாங்க. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல கொடுக்குறேன். வராதங்க எல்லாருக்காக க்ஷமிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மட்டுமாக எங்களோடுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை ரட்சகர் மீட்பர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த நாளில் கூட ஒரு அழகான பாட்டு, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்து எழுந்தவரே என்ற பாடல். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு கூட அவர் பரலோகத்தில் மறைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவிக்கும் தேவன், மெய்யான தேவன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நேரையிலுமே என்ன வாழ்வினிலே இயேசு
போற்றிடும் வானோர்
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின்
கரம் பிடித்தீரோ அன்றையிலிருந்து எங்களை விடாமல் காத்து கொண்டீரே அதற்காக நன்றி. என்றைக்கு அப்பா தேவரீர் அப்பா நீர் எங்களை கரம் பிடித்தீரோ அன்றையிலிருந்து எங்களை விடாமல் காத்து கொண்டு வழி நடத்தி வருகிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அன்புள்ள தேவனே அப்பா உம்முடைய அன்பினாலே எங்களை அரவணைத்துக் கொள்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவரீர் அப்பா நீர் நல்லவர், வல்லவர், சேனைகளின் கர்த்தர் அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவரே அப்பா தேவரீர் அன்போடு கர்த்தாவே தேவரீர் உம்முடைய ஜனங்களை உம்மோடு அணைத்துக் கொண்டீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களையும் கர்த்தாவே தேவரீர் மட்டுமாக நீர் கர்த்தாவே விடாமல் காத்துக் கொள்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். Trust in the Lord. God will never let you down. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா தேவரே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நீர் ஒருவரே ஆண்டவர். அப்பா தேவரீர் இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவர் நீர் ஒருவரே ஆண்டவர். உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே
நேசித்து அன்பு கூர்ந்ததினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாம் காப்பாற்றப்படும்படியாக, நாம் அவரோடு இணைந்து இருக்கும்படியாக. அவருடைய அன்பு பெரியது. அவர் அன்பு பெரியது. அவரை நோக்கி பாடுவோம். என் உயிரான உயிரான
ஹல்லேலூயா. நித்திய வாழ்வை தந்தவர் அவர்தான். ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா, அவரே நமக்கு நித்திய வாழ்வை தந்தவர். ஹல்லேலூயா. பிதாவை நோக்கி பார்த்து நன்றி சொல்வோம். பிதாவே அப்பா நன்றி ஆண்டவரே. பிதாவே நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாக இந்த ஆராதனை வேளை முழுதுமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா எங்களை கர்த்தாவே நேசிக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வருகிற ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. அப்பா சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட கர்த்தாவே தேவரீர் அந்த கட்டுகளை உடைங்க ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே வியாதிகள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா தேவரீர் எங்கள் நண்பர்கள், எங்க சொந்தக்காரர்கள், ஹல்லேலூயா அப்பா தேவரீர் எங்கள் பிள்ளைகள், எங்களை அப்பா தேவரீர் அப்பா கஷ்டத்தில் வேதனையில் இருக்கும் பிள்ளைகளை அப்பா தேவரீர் தேவனுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே வியாதியை விலகி போ. ஹல்லேலூயா. 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 வியாதியை விலகி போ. ஹல்லேலூயா. எந்த ஆபத்து, எந்த டிசீஸ், எந்த வியாதி, எந்த ஜுரம், எந்த ஃபீவர் எது இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே நாமம், ஒரே நாமம். ஹல்லேலூயா. பிசாசின் கட்டுகள் யாவும் உடையும். அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட உம்முடைய வசன வார்த்தை மூலம் பேசுங்க கர்த்தாவே. எங்களுக்கு கற்றுத்தாங்க தேவரீர். உம்மையே நோக்கி பார்க்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீர். இந்த ஜெபத்தை எங்கள் ரட்சகர் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திற்குள் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த புதிய மாதம் ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் அமைத்து தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாதம் பாருங்கள், எப்பவுமே இந்த ஜான்வரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அந்த நியூ இயர் அந்த விழாக்கள் பொங்கல் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கடந்து வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் பார்த்து பாருங்கள், புதிய காரியங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். இப்போ செடியெல்லாம் வைக்கிறோம் நம்ம வீட்டில். செடியெல்லாம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்தான் மொட்டுகளும் பூக்களும் மலர ஆரம்பிக்கும். கரெக்டாக இல்லையா? ஆமாம், பிப்ரவரி மாதம் த ஸ்ப்ரிங் டைம், அதுதான் ஸ்ப்ரிங் டைம். அப்போ பாருங்கள், புதிய காரியங்கள் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. இந்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தின் தலைப்பு இங்கிலீஷில் எக்ஸ்க்ளூசிவ் லாயல்ட்டி டு காட். எக்ஸ்க்ளூசிவ் லாயல்ட்டி டு காட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில். தமிழில் விசேஷித்தமான விசுவாசம். கர்த்தருக்கு விசேஷித்தமான விசுவாசம் இல்லை, கர்த்தரின் விசேஷித்தமான வைராக்கியம் கூட சொல்லலாம். லாயல்ட்டி என்று சொல்லும் பொழுது
கர்த்தருக்காக பிரிக்கப்பட்டவர்கள், விசேஷித்தமானவர்கள், பிரிக்கப்பட்ட ஒரு அன்பு, பிரிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் என்று நாம் பல வகையில் இந்த எக்ஸ்க்ளூசிவ் லாயல்டி டு காடை சொல்லலாம். ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு புத்தகத்தை பார்த்தோம். போன மாதம் எந்த புத்தகத்தை பார்த்தோம்? ஆமோஸ் புத்தகத்தை நாம் பார்த்தோம். கரெக்டா? ஆமோஸ் புத்தகத்தை பார்த்தோம். இந்த மாதம் எந்த புத்தகத்தை பார்த்தோம்? ஹோசேயா புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹோசேயா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். பாருங்க. அப்பொழுது அதுக்கப்புறம் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் நான் உன்னை நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். பாருங்க, இந்த வேத புத்தகம் ஆரம்பித்ததிலிருந்து ஃப்ரம் த பிகினிங், ஜெனிசஸ் 1ஆம் அதிகாரம் 1:1 ரெவலேஷன், ரைட்டா, ரெவலேஷன் கடைசி வசனம் வரைக்கும் ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்றால், பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார். பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார். வேதத்தை நம்ம பல ஆங்கிளில் பார்க்கலாம். விசுவாசத்தின் அடிப்படையில் பார்க்கலாம், கீழ்ப்படிதல் அடிப்படையில் பார்க்கலாம், ரட்சிப்பு, மீட்பு, எதிர்காலம், நம்பிக்கை, இந்த மாதிரி பல காரியங்களை பார்க்கலாம். அதில் ஒரு பார்வை என்னவென்றால், நம்ம ஆரம்பித்த ஜெனிசஸ்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, எதற்காக இந்த ஆதியாகமம் 1:1ஆம் அதிகாரம், எதற்காக இந்த உலகத்தை உண்டாக்க வேண்டும், எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்று நீங்கள் ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வெளிப்படுத்தல் விசேஷம் அந்த புத்தகம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால், ஒரு தகப்பன், ஒரு பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டி, ஒரு பிரைடை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் இந்த மாதிரி ஒரு பிக்சர் நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்றால், இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த வசனங்கள் சரியாக பொருந்தும். அப்போ இந்த 2ஆம் அதிகாரம், ஹோசேயா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் என்ன போட்டிருக்கிறாரு? ஐ வில் நித்திய விவாகத்துக்கென்று, நித்திய விவாகரத்து, கரெக்டா? விவாகத்துக்கு பெட்ராத்தல், சரியா? நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம். நான் விவாகரத்துன்றது டிவோர்ஸ், கரெக்டா? யா, நித்திய விவாகத்துக்கென்று. ஆமாம். ஸோ ஆண்டவர் பாருங்க, வேதத்தில் நிறைய இடத்துல பெட்ராத்தல் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு, மேரேஜ், திருமணம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு, ரைட்டா? நிறைய இடங்களில் நான் உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நான் மணவாட்டி என்று சொல்கிறாரு, பிரைட் க்ரூம் என்று சொல்கிறாரு, ரைட்டா? சாங்ஸ் ஆஃப் சாலமோன், எக்லிசியாசஸ், இந்த மாதிரி புத்தகங்கள், ரைட்டா? இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் பார்க்க என்றால் ஒரு காதலன் போல ஆண்டவர் பிக்சர் அளிக்கிறார், ரைட்டா? அந்த புத்தகங்கள்லாம் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி நேசித்து தேடி வருகிறார் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவை ஆண்டவர் அமைக்க தேடுகிறார், கரெக்டா இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்திலிருந்து இந்த வேத புத்தகம் ஜெனிசஸ் 1:1ஆம் அதிகாரத்திலிருந்து பூமியை உண்டாக்குகிறார், கரெக்டா? அனிமல்ஸை உண்டாக்குறாரு, பேர்ட்ஸை உண்டாக்குறாரு, எவ்வளோ காரியத்தை உண்டாக்குறார். அதன் மத்தியில் என்ன பண்ணுறாரு? மனிதனை உண்டாக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. அதன் மத்தியில் மனிதனை உண்டாக்கி வைத்து விட்டு, நீங்கள் இந்த உலகத்தெல்லாம் பார்த்துக்குங்க, நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவில்லை.
அவர் தினந்தோறும் காலையில் அவர்களுடன் நடந்து பேசினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கரெக்டாக இல்லையா? He walked with them and spoke with them. அப்போது God is a God of relationship. கரெக்டாக இல்லையா? God is a God of relationship. அவர் நம்மை நேசிக்கிறார், ஒரு உறவுக்குள் வர விரும்புகிறார். அதனால்தான் சபை, ரைட்டா, சபையை ஒரு மணவாட்டியாய், ஒரு பிரைடாக, மணவாட்டியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி ஒரு 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 பிக்சர் அந்த மாதிரி. கரெக்டாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த 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 பிரைட், நம்ம சபை மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிக்சர் ஆண்டவர் உருவாக்குறார். ஏன் உருவாக்குறார் அப்படின்னா ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு உறவை ஆண்டவர் என்றைக்குமே விரும்புகிறார். அதனால்தான் மை பர்சனல் சேவியர், என் சொந்த ரட்சகர் என்று சொல்கிறோம். கரெக்டாக இல்லையா? பர்சனலாக என்னுடையவர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கரெக்டாக இல்லையா? அப்போது பொதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பர்சனலாக நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்போ உறவுக்குள் வருகிறவர் ஆண்டவர். அப்போ இந்த வசனத்தில் ஒரு 3 காரியங்கள், 4-5 காரியங்கள் போட்டிருக்கிறது. ஒன்று ரைச்சியஸ்னஸ், படிங்க. நீதியும் நியாயமும், ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், நீதியும் நியாயமும், அப்புறம் கிருபையும் உருக்க இரக்கமுமாய், லவ் அண்ட் கம்பேஷன், ரைட்டா, இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமாம், ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு 3-4 காரியங்கள், 2 வசனம் 19-20, இது 2 வசனங்களில் பார்த்தோம் என்றால் 5 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு உறவில் ஆண்டவர் நம்மை இணைக்கும் பொழுது. கரெக்டாக இல்லையா? அப்போது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு உறவில் இணைக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கையின் ஆண்டவராய் அவர் இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, இப்போ திருமணம் செய்யும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் முன்னாடி நிற்க வச்சுருவாங்க. கரெக்டாக இல்லையா? முன்னாடி நிற்க வச்சுட்டு அவங்க கையில் ஒரு மைக்கை கொடுத்துருவாங்க. அவங்க கையில் ஒரு மைக்கை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும், இந்த மாதிரி வரிசையாக ஒரு 4-5 விஷயம் சொல்லுவாங்க. ரைட்டா? அது திருமணம் பண்ணுறவங்க எல்லார்ட்டையும் திருப்பி ஒப்பிக்க சொன்னீங்கன்னா தெரியாது. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னார், நாங்கள் சொல்லிட்டோம், திருப்பி இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, அது ஒரு உடன்படிக்கையின் உறுதி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அது ஏன் அப்போ நம்ம கேட்கலாம்ல அவர்கிட்ட, ஏங்கய்யா இது இப்போ தான் கேட்கணுமா அப்படின்னு. இது ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பதாகவும் சர்ச்சில் கேட்குறாங்க. அதால் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்ச்சில் கல்யாணம் பண்ணோன்னு சொல்கிறோம். கரெக்டாக இல்லையா? நிறைய பேர் எங்கே வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன்னா சபை என்பது கிறிஸ்தவர்கள் கூடும் இடம்தான் சபை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சபையில் பண்ணும் பொழுது கிறிஸ்தவர்களெலாம் ஒன்றாய் சேர்ந்து மக்களுக்கு முன்பதாகவும், போதகர்களுக்கு முன்பதாகவும், கர்த்தருக்கு முன்பதாகவும் ஒரு உடன்படிக்கைக்குள் வருகிறோம். கரெக்டாக இல்லையா? அப்போது அதை நம்ம மைக்கை பிடிச்சி சொல்லுவாங்க. அதை அன்றைக்கு திருமணம் செய்து கொள்ள போகிற மாப்பிள்ளையும் சொல்லுவார், அந்த பொண்ணும் சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போது ஏன் இதை செய்கிறார்கள் என்றால் உடன்படிக்கை, கவனன்ட். இப்போ நம்ம கடவுள் கூட பார்த்தீங்க அப்படின்னா கவனன்ட் காட், உடன்படிக்கையின் தேவன். அவர் என்றைக்குமே உடன்படிக்கையை உடைக்கவே மாட்டார். நீ என்னுடையவன் என்று சொல்லிவிட்டார் என்றால், நான் உன்னை பெட்ராத் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை மறக்கவே மாட்டார், அதை தான் செய்வார் அவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை படிங்க. எசேக்கியல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உன் அருகே
கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். வசனத்தில் இப்படி இல்லை, நீ நல்ல வசதியாக இருந்த, பொருட்கள்லாம் எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்த, உன்னை பார்க்கும்பொழுது நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து அப்படி சொல்லலை. நீ நிர்வாணமாய் இருந்தாய், உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ கஷ்டத்தில் இருந்த, யாருமே இல்லாமல் இருந்த, ஆனால் ஆண்டவர் ஆறுதலாக அடைக்கலமாக உனக்கு வந்தார் என்று இந்த இடத்துல மென்ஷன் இருக்கு. இதில் முக்கியமான வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா உடன்படிக்கை, கவனன்ட். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது. கவனன்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது. பார்த்தீங்க, ஆரம்பத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிசஸில் செஞ்சது, மோசே கூட சேர்ந்தது, ஆபிரகாம் கூட சேர்ந்தது, இந்த மாதிரி தாவீது கூட சேர்ந்தது. இந்த மாதிரி தாவீதின் உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை, நோவாக்கு கொடுத்த உடன்படிக்கை. நோவா அந்த காலகட்டத்தில் உலகத்தை இனிமேல் தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன இப்படி ஆண்டவர் கவனன்ட், ஆண்டவர் என்ன செய்தார்? கவனன்ட், உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர், ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அவர் உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது 2 பக்கமும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கரெக்டா இல்லையா? 2 பக்கமும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரிந்து போகிறார்கள். எனக்கு ரொம்ப நிறைய வருத்தம். ஏன் அப்படின்னா 1 வருஷம்தான் வாழ்ந்திருப்பாங்க, 6 மாதம்தான் வாழ்ந்திருப்பாங்க, ரைட்டா, 5 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அதுக்குள்ளேயே எங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லி பிரிந்து போகிறார்கள். கர்த்தருக்கு முன்பதாகவும் போதர்களுக்கு முன்பதாகவும் மக்களுக்கு முன்பதாகவும் நீ ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறல்ல, அப்போது அந்த செய்த உடன்படிக்கை என்ன? இது நம்ம முன்னாடி பார்க்கணும். அப்போது கர்த்தருக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை நாம் செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் நம்மை அணைத்து கொள்ள விரும்புகிறார். இந்த வசனத்தில் நாம் எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆடை இல்லாமல் விழுந்திருந்தாய், உன்னை நான் உடன்படிக்கையின் தேவனாக அணைத்து கொண்டேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு சில இடங்களில் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை என்ன இப்போ இஸ்ரவேலர்களை நான் உன்னுடைய கணவன் என்று சொல்கிறார். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? இந்த வேதத்தில் நம்ம எப்படி இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம்? இந்த வேதத்தை எப்படி பார்க்க போகிறோம்? பிதாவானவர் தகப்பன் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார். சரியா? இதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு சந்ததியாக என்ன பண்ணுறார்? பார்த்து கொண்டே வருகிறார். அதில் ஆபிரகாம் என்னும் மனிதனை பார்க்கிறார் ஆண்டவர். அந்த ஆபிரகாமு விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய சந்ததியிலிருந்து, ரைட்டா, எனக்குன்னு ஒரு மக்களை உருவாக்குகிறேன். ஏன் அப்படின்னா அந்த மக்கள், அந்த ஜனங்கள் என்னுடைய அன்பை பற்றியும் என்னோடு இருக்கும் உடன்படிக்கை பற்றியும் மற்றவரிடத்தில் சொல்லுவார்கள். மற்றவர்கள் என்னோடு இணைத்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு பிரைடை தேடிக்கொண்டே இருக்கிறார், ஒரு மணவாட்டியை தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த மணவாட்டி இஸ்ரவேலர்கள் அந்த வம்சம் என்று அவர்கள் உருவாக்கி கொண்டு வந்தார்.
ஆனால் இந்த பூமியில் வந்து பார்த்த பொழுது அவர்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. கரெக்டா இல்லையா? மேசையா வந்து விட்டார் இந்த பூமியில். ஆனால் அங்கிருந்து உலகத்தில் இருந்த நம்மளுடைய யூதர்கள், அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவருக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கினார். ரைட்டா? அவர் அந்த சந்ததியை உருவாக்கினார். யார் என்றால் அவர்கள்தான் சபை. அவர்கள்தான் சபை. இந்த சபையை ஆண்டவர் அவருக்கென்று உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்பா படிங்க வசனம். ஏசாயா 54வது அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். பாருங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா மை மேக்கர் இஸ் மை ஹஸ்பண்ட்னு போட்டிருக்கும். ரைட்டா? நாயகர் அப்படின்னு சொல்லி நாயகன் என்று சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. கரெக்டா? நாயகன் என்றால் என்ன? நாயகன் என்றால் என்ன? ஹஸ்பண்ட் தான் நாயகனா? ஒரு காதலன். ரைட்டா? ரைட்டு. அப்போது இப்போ இப்போ மனைவிகள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கணவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் தான் எங்கள் கணவர்னு சொல்லாமா, இவர் தான் எங்கள் நாயகன் அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப ஓவராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அது ஓவராக தெரியலாம். அந்த வேர்டு வந்து தமிழ்லையும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்கிலீஷில் கணவன் என்று எழுதப்பட்டிருக்கு, தமிழில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, இவர் தான் நான் தான் உன் நாயகன் என்று. ஸோ அப்போது நம்ம இப்போ நம்மளை சொல்ல சொன்னால், நாயகன் என்று சொன்னால் யோசிக்கிறோம், ஆடா இவரை போய் நாயகன் சொல்லிக்கணும் அப்படின்னு. ரைட்டா? ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கினேன், ஐ ஆம் யுவர் மேக்கர், ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட். அப்போது காட் இஸ் அ காட் ஆஃப் கவனன்ட். ஹீ வாண்ட்ஸ் யூ டு பி இன் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். உறவுக்குள் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். எங்கேயோ ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டு யாரும் இல்லாமல் ஏதோ ஒன்று அப்படி என்று ஆண்டவர் விருப்பப்படவில்லை. அவர் ரிலேஷன்ஷிப் காட். கரெக்டாக இல்லையா? அதனால்தான் வேதத்தில் நிறைய பேர் பிதாவானவர் குமாரன் என்ற ஒரு உறவை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நிறைய பேர் புரிகிறதில்லை. அவர் கடவுள், இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள். இதில் என்ன பிதா குமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கன்ஃபியூஷன்லேயே வாழ்வாங்க நிறைய பேர். பிதாவானவர் என்றைக்குமே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குமாரனாக தான் அறிவித்திருக்கிறார். சரியா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, மத்தேயுவில் போட்டிருக்குது, 3ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் இவர் என்னுடைய குமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், ஐ ஆம் ப்ளீஸ்ட் வித் ஹிம், ஹீ இஸ் மை சன் சொல்கிறேன். பாருங்க, ஹவு டிட் காட் இன்ட்ரடியூஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்? எவ்ரி டைம் எல்லா இன்னொரு இடத்துல கூட பாருங்க, ரைட், மத்தேயு 17ஆம் அதிகாரம் பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம், அதில் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 17:5 ஆண்டவர் பேதுரு, யோவான் இவர்களை எல்லாம் 3 பேரையும் கூட்டு கொண்டு மலைக்கு போகிறாரு. அந்த மலையில் வந்து மறுரூபம் ஆகிறாரு. மறுரூபம் ஆகும் பொழுது ரைட்டா, அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. அவருடைய அங்கி வெண்மையாகி விட்டது, அவர் முகம் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது.
அவரை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சத்தம் வானத்தில் கேட்கிறது. பிதாவானவர் என்ன சொல்றாரு பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல வசனத்துல. சாரி, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க. அப்பனா இப்போ ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, பிதாவானவர் என்ன சொல்கிறார், இவர் என்னுடைய நேச குமாரன். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய மேசாயா என்று சொல்லியிருக்கலாமா இல்லையா? வேதத்தில் எந்த இடத்துலையும், வேதத்தில் நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நியூ டெஸ்டமெண்ட்டில் சொல்கிறேன், இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது, சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் இவர் என்னுடைய குமாரன் என்று தான் சொல்கிறார். ரைட்? அப்போ என்ன ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார்? ஒரு ரிலேஷன்ஷிப், ஃபாதர் அண்ட் சன். இந்த ரிலேஷன் ஃபாதர் அண்ட் டாட்டர் என்ற உங்களையும் பார்க்கிறார். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப், அப்பா மகன், அப்பா பிள்ளைகள், அப்பா மகள், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஆண்டவர் என்றைக்கும் பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? ஆண்டவர் நான் உன் கணவன், உன் நாயகன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்போது நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடையவன். ரைட்டா? யூ ஆர் மைன், ஐ லவ் யூ, யூ ஆர் மைன், நான் உன்னுடைய கணவன் என்று ஆண்டவர் அந்த அன்பினாலே நம்மை அணைக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இதை விளக்குவதற்காக நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம் இந்த 1ஆம் வசனத்தில், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்போது இங்கே 10 கன்னிகைகள், நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், இந்த 10 கன்னிகைகள் பற்றி. இந்த 10 கன்னிகைகள் எடுத்துக்காட்டு எதற்கு காட்டுகிறார் என்றால், சபை விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் கர்த்தரை எதிர்பார்த்து நிற்க வேண்டும், ஏங்கி கொண்டு ஆண்டவர் வருவார் என்ற அன்பில் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று நம்ம மறந்து போய் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த 10 கன்னிகைகளை வழித்து ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க, 5 கன்னிகைகள், இன்னொரு 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் அதில் சார் அம்சம், அதில் கரு என்ன என்றால், ஒரு உறவை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். கரெக்டா இல்லையா? என்ன உறவு இங்கே? என்ன உறவு? மணவாளன் மணவாட்டி, இதை தான் ஆண்டவர் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள், சபை, நம்ம சபை கர்த்தருடைய பிள்ளைகள், இதெல்லாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், அவர் விளக்குவது ஒரு மணவாளன் மணவாட்டி என்ற உறவில் பார்க்கிறார். கரெக்டா? அப்போது கர்த்தருக்காக நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவர் நம்மை நேசிக்கிறார், அந்த பாசத்தை நாம் மறுபடியும் அவர் மேல் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனங்கள் அப்படிதான் முழுதுமாக இருக்கிறது. நீங்கள் இந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, கர்த்தர் அதை தான் முழுதுமாக சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த மத்தேயு நீங்கள் திருப்ப வேண்டாம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு. எதற்காகனா, தேவனுடைய ராஜ்யத்தின் எடுத்துக்காட்டு. இதெல்லாம் உறவை, ரைட்டா, ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம்
நடக்கிறது. அந்த திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். இது எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் உவமைகளாக சொல்கிறார். எதற்குனா பி ரெடி. எதற்கு? ரெடினஸ். பி ரெடி என்றார். இது இந்த வசனம் 25 கூட அப்படி தான், 22 அப்படி தான். பி ரெடி என்றார். அப்போ தேவனுடைய எதற்கு ரெடி? ஐ எம் கம்மிங் பேக் ஃபார் யூ என்றார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐ எம் கம்மிங் பேக் ஃபார் யூ, பி ரெடி. ரைட்டா? அப்போது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன். அவர் என்றைக்குமே உடன்படிக்கை செய்துவிட்டால் அவர் மறக்கவே மாட்டார். நம்ம வேணால் மறந்துடலாம் அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நம்ம நிறைய பேர் மறந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் அவர் ஞாபகம் வைத்துக்கொள்ளார், விடவே மாட்டார், கடைசி வரைக்கும் விடவே மாட்டார். அவர் எப்படியாவது நம்மை மீட்டு கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். படிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம். பாருங்கள், இந்த உறவு ரிலேஷன்ஷிப் நம்ம இப்போ பார்த்துனே இருக்கோம்ல. எப்படி ஆண்டவர் அந்த உறவை எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி அவர் விளக்குகிறார் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் படிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சரி. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல புருஷர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள். ரைட்டா? அப்போது இந்த இடத்துல கணவன் மனைவியை பற்றி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எதை எடுத்துக்காட்டாக காட்டுகிறார்? இந்த இடத்துல சபை, கிறிஸ்துவும் சபையும். ரைட்டா? நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்க்குறோம். சபை என்றால் யார்? கிறிஸ்தவர்கள். நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பது தான் சபை. ரைட்டா? பில்டிங் கிடையாது, இங்கே இருக்கிற மனிதர்கள் தான் சபையாக இருக்கிறோம். அப்போது இந்த இடம், மக்கள் இணைந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது அது சபையாகிறது. இந்த சபையை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கணவன் மனைவி என்ற உறவில் கொண்டு வருகிறார். அப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து, நான் கணவன், நீ மனைவி, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் ஒய்ஃப், நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ரைட்டா? அப்போது இந்த பாருங்கள், எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் சொல்லலாம். ஒரு நண்பன், ஒரு ஃப்ரெண்டோ, இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு பிள்ளைகள், இந்த மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஆனால் சபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உறவை எப்படி காட்டுறார் அப்படின்னா, அவர் மனைவி, மணவாட்டி, ரைட்டா, ஒரு பெட்ராத்தல், ஒரு மேரேஜ், இந்த மாதிரி தான் காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்கள், அதே அப்படியே 5ஆம் அதிகாரம் அப்படியே நீங்கள் கீழே அந்த வசனங்கள் 32, 33 படிங்க. 32, 33. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஆமாம். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் கூட நான் படிக்கும் போதே யோசிச்சிருந்தேன், எங்கடா நம்மளை மனைவி, அப்போ புருஷர்கள் மனைவியை நேசியுங்கள், மனைவியை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா கீழே என்ன சொல்லிட்டாரு வசனத்தில்? மனைவி புருஷர்களை. அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் என்று சொல்லும் பொழுது 2 பக்கமும் இருந்தால்தான் அது ரிலேஷன்ஷிப். கரெக்டாக இல்லையா? 2 பக்கமும் அன்பு இருந்தால்தான் அது ரிலேஷன்ஷிப். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் 32, 33 என்ன சொல்கிறாரு? இது கிறிஸ்துவும் சபையும் சார்ந்த ஒரு விஷயம். இந்த மிஸ்ட்ரி, இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். கணவன் மனைவி அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஆண்டவர் அவர் எப்பவுமே சபையை நேசிக்கிறார். சரியா? ஆனால் சபை என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்துவை
நேசிக்காமல் விலகி விலகி போய்கொண்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக விளக்க பார்க்கிறார். சபையே, நான் உடன்படிக்கை உன்னோடு செய்திருக்கிறேன், உன்னோட கவனன்ட் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறேன், நீ என்னோடவள், நீ என்னுடையவள், நீ என்னோட பயணம் செய் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. டோன்ட் பிரேக் த கவனன்ட் யூ மேட் வித் காட். கர்த்தருடன் செய்த உடன்படிக்கையை நீங்கள் உடைக்காதீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். பாருங்க, ஆரம்பத்தில் ஆதியாகமம் புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் மனிதனை ஆண்டவர் உருவாக்குகிறார். சரியா? மனிதனை ஆண்டவர் உருவாக்குகிறார். அதற்கப்புறமாக என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இதைதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. பின்பு ஆண்டவர் மனிதனை பார்த்து, இவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னாரா? அதுதான் இந்த 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 பைபிள் ஃபுல்லாகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அவர் தன்னுடைய குமாரனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அந்த துணை யாரு? சபை, நம்ம சபை. ரைட்டா? இந்த துணையை ஆதாமுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தார் ஆண்டவர். ஏவாளை துணையாக நல்லதல்ல என்று ஏவாளை ஆதாமுக்கு உருவாக்கி தந்தார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவுக்கு சபையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் கணவன் மனைவி என்ற உறவை அவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார்? அந்த ரிலேஷன்ஷிப்பை எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாரு? கிறிஸ்துவும் சபையும், நீங்களும் கிறிஸ்துவும் அப்படின்னு எடுத்துக்கலாம். யூ அண்ட் கிரைஸ்ட். ரைட்டா? வேதத்தில் நிறைய வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர் வேத புத்தகத்தில் பார்த்துருப்பேன். ஃப்ரண்ட் பேஜில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மீ அண்ட் ஜீசஸ், மீ அண்ட் கிரைஸ்ட்னு எழுதியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நான் அது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவர்களும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் இணைத்து ஒரு உறவில் எழுதி வச்சிருக்காங்க, ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு. அப்படி என்ன, அது ஒரு பர்சனல் ஐ லவ் ஜீசஸ் அப்படின்றது. கரெக்டாக இல்லையா? ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்றது இன்னொருத்தருக்கு சொல்கிறோம் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு. ஆனால் ஐ லவ் ஜீசஸ்ன்னு நம்ம எழுதி வைக்கலாம். கரெக்டாக இல்லையா? அது நம்முடைய அறிக்கை, நாம் செய்யும் அறிக்கை. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னுடைய மனைவி, நீ என்னுடைய மணவாட்டி, நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறேன், ஒரு உறவுக்குள் உன்னை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம படிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடி பவுல் சொல்றார், தேவ வைராகியமான வைராகியம் கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் பவுல் என்ன சொல்றாரு? நான் உங்களை ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சபையை மணவாட்டி என்று பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. பவுல் என்ன சொல்றாரு? புருஷன், ஹஸ்பண்டுன்னே சொல்றாரு. ரைட்டா? உங்களை நான் கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு, அவர் ஹஸ்பண்டுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு புனிதமான ஒரு உறவை ஆண்டவர் நம்மோடு வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு புனிதமான உறவை வைக்க நிறைய உறவுகள் இருக்கு. அப்பா
மகன், அம்மா மகள், இல்லை அம்மா மகன், ரைட்டா? நிறைய அப்பா அம்மா, இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சுற்றி சுற்றி எழுதும் பொழுது தன்னுடையக்கான ஜனங்கள், தனக்கான ஜனங்கள், தன்னுடைய உறவு, தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவி என்ற உறவுக்குள் எப்பொழுதும் கொண்டு கொண்டே வருவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது எதனால் செஞ்சார்? அன்பினால் செய்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம ஏசாயா புத்தகத்திலும் எசேக்கியேல் புத்தகத்திலும் படித்தோம், ரைட்டா? நீ விழுந்து இருந்தாய், நான் உன்னை நேசித்தேன், உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆண்டவர் நம்மளோட பேசுவாராக. படிப்போம் பாருங்க, லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல செய்தி கொடுத்துனுக்கிறார், ஒரு இடத்துல செய்தி கொடுத்துனுக்கிறாரு. அப்போது அவருடைய அம்மா, அவருடைய அப்பா, தகப்பன், தாய், அப்புறம் அவங்க தங்கச்சி, அண்ணன்கள் எல்லாம் தூரத்தில் வந்து நின்று செய்தி அனுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்ன பதில் தான் இது. அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? யார் ஒருவன் என்னை நேசிக்கிறான். ஹல்லேலூயா. யார் என்னை நேசிக்கிறானா? வேதத்தில் என்ன போட்டிருக்கு படிங்க. தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் காரியங்கள், மற்ற உறவுகள் எல்லாத்துக்கும் எல்லாம் வெறுக்க வேண்டும் என்பது எதற்காக சொல்றார் அப்படின்னா, முதலாவது இடத்தில் என்னை வைக்க வேண்டும் என்றார். கேட்டா இந்த வசனத்தை நம்ம தப்பாக எடுத்துன்னு போயிடக்கூடாது. உலகத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் உறவுகள், அப்பா அம்மா தங்கச்சி தம்பி இவர்களெல்லாம் வெறுத்து விட்டு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் செல்கிறேன் என்று அப்படி அல்ல. இதை வெறுக்க வேண்டும் என்றால் என்ன? இந்த உறவுகளை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஃபஸ்ட்டு மேலே ப்ரையாரிட்டியாக மேலே வைக்கணும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை முதலாவது வைப்புறோமா? இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது என்ன? பிப்ரவரி மாதம் கிறிஸ்துக்காக, ஆண்டவர் இயேசுக்காக ஒரு தனிப்பட்ட, ரைட்டா, பிரிக்கப்பட்ட ஒரு அன்பிலும் உறவிலும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். எக்ஸ்க்ளூசிவ் லாயல்ட்டி டு காட். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடன் நாம் இணைந்திருக்க வேண்டும், கர்த்தரின் அன்பில் நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்போது கடைசியாக ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 31. சங்கீதம் புத்தகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதத்தில் இருக்கிற இந்த சாம்ஸ் எல்லாம் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது ஒரு ஆண்டவரை ஒரு உறவில், ஒரு பாசத்தில், அன்பில், ஒரு இணைப்பிலேயே எதிர்ப்பார். படிங்க சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தரை அன்பு செய்யுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களே. அப்போ ஆண்டவர் இந்த இடத்தில் நம்மை பார்த்து சொல்லும் காரியம் என்னவென்றால், கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும், கர்த்தரை நாம் எல்லாவற்றிலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும். ஏன்? பிகாஸ் ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், எப்பொழுதும் கைவிட மாட்டார். அதை விசுவாசிக்க வேண்டும். ரைட்டா? நிறைய பேர் நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, சர்ச்சில் இருக்கும்பொழுது நம்ம சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம தலாட்டுவோம்.
ஆனால் பிரச்சனைன்னு வரும்பொழுது அதெல்லாம் பறந்து ஓடிடும். ரைட்டா? அதெல்லாம் மறந்துட்டு பிரச்சனையே யோசிப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசிக்க வேண்டும். ஓ யூ லிட்டில் ஃபெய்த்ன்றார் ஒரு சில பேரை பார்த்து. இவ்வளவு சின்ன விசுவாசமாக உனக்கு, ஏன் உனக்கு பெரிதான விசுவாசம் இல்லைன்னு கேட்குறார். அப்போ ஆண்டவர் நம்மை நோக்கி ஆண்டவர் நம்மை உடன்படிக்கையின் தேவன் நம்மை ஒரு உடன்படிக்கையில் கொண்டு வந்துருவார். அதை நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை உறவில் கொண்டு வந்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்னை என்றைக்கும் கைவிட மாட்டார். அது எதனால்? அவருடைய அன்பு, அவருடைய பாசம். அதனால தான் ஜான் 3:16 பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கும் நிறைய பேர் மனப்பாடமாகவும் ஞாபகம் வச்சுனே இருப்பாங்க. அது கரெக்டாக இல்லையா? ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்டு. ரைட்டா? கர்த்தர் இவ்வளவாய் உலகத்தை நேசித்ததினால், கரெக்டாக இல்லையா? அவர் பாசம் வைத்ததினால், அவர் அன்பு கூறினதினால், கரெக்டாக இல்லையா? அப்போது ஆண்டவர் அன்பு கூறினார், நேசித்தார். யாரை? நம்மை. யாரோ பற்றி நான் பேசலை. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு ஒரு உடன்படிக்கையில் கொண்டு வந்திருக்கிறார். நம்மை விரும்புகிறார். அவர் நம்மை காப்பாற்றி நடத்த ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். வாங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான